தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா பற்றிய தீர்மானத்தின் பொழுது பெரும்பாலான உறுப்பினர்கள் கைதட்டி ஆர்வரித்தீர்கள். காரணம், நமது நிலைப்பாடு என்பது எந்த ஒரு கட்சிக்கும் எதிரானதல்ல, எந்த ஒரு அமைப்புக்கும் எதிரானதல்ல. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது. தொடர்ந்து அது என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். நமது வழிகாட்டிகளான சமூக நீதி போராளி பகுத்தறிவு கலவன் தந்தை பெரியார் அவர்களின் வரியிலே வந்தவர்கள். நாம் சில தலைவர்கள் தாயகத்திற்காக உழைப்பவர்கள், சில தலைவர்கள் தாய்மொழிக்காக உழைத்தவர்கள். ஆனால் நாம் பெரிதும் போற்றிருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் நாட்டிற்காகவும் தாய் மொழிக்காகவும் இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர். அவர் வழி வந்தவர்கள் நாம். ஈகை குணத்திற்கு பெயர் பெற்ற ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளுக்காகவே பொற்கால ஆட்சி தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழி வந்தவர்கள் நாம். ஆணாதிக்க உலகத்தில ஆணுக்கு நிகர் நாங்கள் என்று பறைசாற்றுகின்ற விதமாக தந்தை பெரியார் அவர்களின் கனவை நினைவாக்குகின்ற விதமாக ஆணுக்கு சரிநிகர் சமமாக தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதி போராளியாக 69% சமூக நீதிக்காக பெற்று தந்த நமது இரும்பு பெண்மணி இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொண்டர்கள் நாம். இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு அது தேர்தல் வெற்றிகள் அல்லது தங்கள் கொள்கைகளுக்காக ஜாதி மதங்களை, கடவுளின் பெயரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு அமைப்பும் அதை பயன்படுத்தி இங்கே சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற, உறவினர்களாக வாழ்கின்ற, மதங்களை கடந்து நட்போடு வாழ்கின்ற அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழ்நாட்டிலே எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டின் பொது அமைதி கெட்டுவிடக்கூடாது என்பதிலே தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகள் அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் வரப்போகின்ற நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல ஆர்கே நகர் தேர்தலில் அம்மா அவர்களின் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்.